கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடை செய்ய போகிறோம். அடைனா கெவுர் மாவு அடை. மேக்கிங் பார்த்தீங்கன்னா நானே என் கிச்சன் தான் பண்ணுறது. இது முதல்ல கெவுர் மாவு எடுத்துக்கணும், பிறகு கீரை எடுத்துக்கணும். இதுதான் டேஸ்ட்டு தரப்போகிறது. அது எடுத்துன பிறகு 2 ஆனியன், மாவுக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் எடுத்துக்கணும். அடுத்தபடியாக பச்சை மிளகா. இதில் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க போட்டிய ஆலிவங்க தான். மற்ற ப்ராசஸையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, பார்த்துக்கினீங்களா? இந்த மாதிரி சுத்தமாக கத்தியை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம பச்சை மிளகா கட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடிசாக எப்படி பொடியாக கட் பண்ணணும். ஒன்று இந்த உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒன்று ஒன்றா பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன், பட் ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் ஸ்லோவாக பண்ணுறேன். இதுமாதிரி பொடியாக கட் பண்ணிங்க. இது கட் பண்ணி கீரையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு மாவு ரெடி. நெக்ஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு உங்கள் லைனில் வரேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுற ப்ராசஸ் வந்திருக்கும். இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்களேன், பசங்களுக்கு எல்லாம் புரியாமல் போயிடும். ஓகே, வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான இடம், சரிங்களா? இப்படி ஒன்று பிடிச்சிட்டு திருப்பிக்கணும். கொஞ்சம் இப்படி கேமரா இப்படி கொண்டு வரணும். இந்த ஆங்கிள் கொண்டு வந்துட்டு பொடியாக, ஐ மீன் இப்போ தான் நான் ஒரு சைடு கட் பண்ணிக்கிறேன். பொடியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு கை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இன்னும் நீங்கள் இல்லை அருவாமனை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்சம் தவறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் திருப்பிட்டு 1 2 3 இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கை ஊற்றுங்க. நோ கைஸ், இப்போ ஒரு முக்கியமான நிலைமையில் இருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இதில் பச்சை மிளகா இருக்குது, ஆனியன் இருக்குது. இப்படி மேலே இந்த ஆங்கிள் இருந்தாங்க. இப்படி இப்படி பிடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆனியன் இருக்குது, பச்சை மிளகா ஒன்று கீழே வந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுக்கிறோம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா இதில் போட போகிறோம். பார்த்துக்கிறீங்களா? கொஞ்சம் ஒன்று கொஞ்சமாக போட கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் போட்டுக்கிட்டு நம்ம சால்ட் போட மறந்துட்டும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுக்கிட்டு கீரை போட போகிறோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, மலைச்சாரல் மாதிரி கீரை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்ற மறந்துட்டோங்க. ஓகே, தட்டு பத்தாது, தெரியும். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி போட்ட ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கீரை இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். வாசனை பார்த்தீங்கன்னா சும்மா கம்மன்னு வருது. பொய் சொல்கிறேன். இல்லை நிஜமாக தான். இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்ருக்கோம். உடனே இப்போ நம்ம சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சால்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு, உங்கள் கை எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உப்பு எடுத்துங்க. சரிங்க, அதுக்கு பிஸ்கெட் சைடிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கையளவு, ஓகேங்களா? அதனால் நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கூடாது, இவ்வளோ தான் எடுக்கணும், சரிங்களா? எவ்வளோ பார்த்துக்கிட்டிங்களா? எப்படி போடணும்னா அப்படி போட்டுட்டு உப்பு சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் பக்கத்தில் டேஸ்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக தொட்டுக்கலாம். இது போதும் தான். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ சால்ட் நம்ம போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம். என்னென்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது. இப்போ இதில் கொஞ்சம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, மொத்தமே வேஸ்ட்டாக கூட மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். செய்முறை 1. இப்போ அது கடைசி ஃபைனல் டச். கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கணும். தெரியாமல் கொஞ்சம் ஊற்றிட்டேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக மாவு நல்லா கையில் லைட்டாக அப்படி தான் ஒட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டுன்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா சரியாக போடும், சரிங்களா? அதை நினச்சி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. போக குக்கிங்ன்றது ஒரு ஹார்ட், சரிங்களா? அது ஒரு கலை. அது நமக்குள்ளேயே இருக்குது, எல்லாருக்குள்ளேயே இருக்குது, சரிங்களா? அதனால் போதும். இப்போ நம்ம பிசையணும். தண்ணியை வந்து ஊற்றியாச்சு, சரிங்களா? என் கூட ஒருத்தர் அசிஸ்டண்ட் இருக்காங்க. அவங்க என்னோட
கொஞ்சம் நல்லாவே சமாளிப்பாங்க சமைப்பாங்க. ஓகேங்களா? கூட இருக்கிறவங்க நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கிங்களா, எல்லாருக்கும் சப்பாத்தி செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் 2 கை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போது இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால உங்களுக்கு அது மாதிரி சொல்லித்தரேன். ஏன்னா இந்த தப்புலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அதனால தான் கூட அவங்க சிரிக்கிறாங்க. சரிங்களா? கொஞ்சம் கெட்டியாக வருது. இப்போயே எனக்கு அந்த சாப்பிட்ணுன்ற டேஸ்ட் வருது எனக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். களி மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் தட்டில் போட்டால் கூட ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். எதோ பிசு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ எடுத்து தட்ட போகிறீங்களோ அந்த மாதிரி அழகாக வரணும். இந்த பக்குவத்து வரது உங்களுக்கு இனிஷியலில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் தரேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி இது பண்ணிங்க. இந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஹையில் வச்சுக்கணும். ஹையில் வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க, கம்மியாக வேண்டாம். சரி இருங்க, ஸ்நாக்ஸ் டைம். ஐஸ் வந்திருக்கு, ஒரே நிமிஷம். ஐஸ் அண்ணா, ஐஸ் இருக்கா? இந்த வந்துட்டேன். ஐஸ் இருங்க, ஐஸ் வாங்கி சாப்பிட போகிறோம். அண்ணா என்ன ஐஸ் இருக்குண்ணா? பால் ஐஸு, கிரேப் ஐஸு, சேமி ஐஸா? அப்பு என்ன வேணும்டா? அந்த பக்கம் இருக்கா? நான் ஒரு வீடியோ இருக்குது. சரி, மேங்கோ ஒன்று. அப்பு ஐஸ் இருங்க, இது வாங்க போகிறேன். சித்தி உனக்கு என்ன வேணும்? பிங்க் கலரில் என்ன ஐஸ் இருக்குது? உனக்கு என்ன ஐஸ் வேணும்? ஒரு பால் ஐஸு, ஒரு மேங்கோ ஐஸு, ஒரு பிங்க் ஐஸ், 3 ஐஸ் கொடுத்துருங்க. ஹாட் ஒர்க். ஸ்ட்ராபெரியா? இதே 2 கொடுத்துருங்க அப்போது. சித்தி இந்தா சித்தி. ஓகே கைஸ், ஐஸ் பிரேக் டைம் இது. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு அடை போட்டோம். அது எப்படி தட்டிட்டு போடுறதுன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். எதுவும் பேனிக் ஆக வேணாம், எல்லாம் காமாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மாவு கையில் எடுத்துங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது எங்கள் அசிஸ்டண்ட் கை. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒல்லியாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு ஒரு அடியில் ஒரு தட்டு வச்சு இந்த பக்குவத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக எப்படி வருது பார்த்தீங்களா? நீங்கள் இது சப்பாத்தி மாவு பெருசுற மாதிரி நினச்சிக்கிட்டு சப்பாத்தி கட்டையெல்லாம் தேய்க்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து கையில் தான் போடணும். அப்போ தான் அதுக்கான டேஸ்ட்டு நமக்கு வரும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தூக்கின்னு போய்ட்டு கவரோடு அப்படி போட்டக்கூடாது. இதில் தான் நமக்கு விஷயம் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து முதல்ல ஆயில் போட்டிருக்கணும் கொஞ்சம். ஓகே இப்போ நம்ம இப்போ கூட போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. முதல்ல ஹையில் வச்சுக்கலாம், ஸ்லோவில் கூட வச்சுக்கலான்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் இப்படி மேலாக்க ஒன்று கொஞ்சம், இது மேலே கொஞ்சம் அப்படி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அடை ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒன்று நாங்கள் டேஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் கூட டேஸ்ட்டு வந்து நீங்கள் ஊறுகாய் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இது நம்ம அப்பாவுக்கும் பெரியப்பாக்கும் தம்பிக்கு தரப்போகிறோம். என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தாங்க, இந்த பெரியப்பா டேஸ்ட் பாரு எப்படி இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்லி எப்படி இருக்கும், எப்படி இருக்கு பாரு. என்ன பெரியப்பா எழுந்து போகிற துப்புறத்துக்கா எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நைஸ், நல்லா இருக்குதா? அது எத்துக்கு பெரியப்பா, நான் எத்தனை வரேன்.